உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இதை எடுக்காதப்பா அப்படின்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பையன்ட்ட உடனே அவன் என்ன செய்வான்? அதை எடுக்கிறான். எடுக்காதன்னு சொன்ன பிறகு எடுக்கிறானே, அதுக்கு பேர் என்ன? மீறுதல். ஆனா எடுன்னு சொல்லி இவனுக்குள்ள ஒன்று சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன? பாவம். இந்த மீறுதலை இவன் செய்யறான். ஆனா இந்த மீறுதலுக்குள்ள ஒரு சக்தியை வந்து ஆதாம் கொடுத்துட்டு போனான். அது என்ன சொல்லுங்க? பாவம். சோ பாவமே எல்லா மீறுதலுக்கு காரணமாய் இருக்கிறது. மீறுதலை கூட நான் ஸ்டாப் பண்ணிடலாம் சார், ஆனா பாவத்தை என்னால எடுக்க முடியாது. ஆனா சிலுவையில தேவன் இந்த மீறுதல்களையும் அழித்தார், பாவத்தையும் அழித்தார். பாவம் என்று வரும்போது சிங்குலர்லாம் வருது. அதனால பைபிள் சொல்லி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கிருபை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். உலகத்தில் கிருபையை உரித்து காட்டினது யார் தெரியுமா? இயேசுக்கு அப்புறம் பவுல் தான் கிரேஸை உரிச்சு காட்டின அந்த உலகத்துக்கு. ஆனா அந்த பவுல் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? ஒரு எச்சரிப்பு செய்தில தான். எப்படி பவுல் ரட்சிக்கப்பட்டான்னு பார்த்தேன், முள்ளில் உதைப்பது பிச்சு போடு வேண்டான்னாரு. அதுல ரட்சிக்கப்பட்டதான் கிரேஸே பேசுறான். சோ எச்சரிப்பு செய்தி கொடுக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பவுலும் எச்சரிப்பு செய்தி சொல்லுகிறான். எச்சரிப்பின் செய்தியில ரட்சிக்கப்பட்ட பவுல் கிருபையின் செய்தி உலகம் செய்கிறான். ஆமென். சோ என் அன்புக்குரியவர்களே, இப்ப ஒரே ஒரு விஷயம். ஆதாமுக்குள் பாவம் வந்தது. அந்த பாவம் பிள்ளைகள் செய்யாட்டினாலும் அவங்கள மரணம் வந்து ஆண்டு கொண்டது. அடுத்து நியாயப்பிரமாணம் வருகிறது. நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் பாவத்தை குறித்த எண்ணமே மக்களுக்கு இல்லை. அந்த முந்தின வசனம் வாசிமா, ரோமர். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவத்தை யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, யோசிச்சிருக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம்னா என்னன்றத ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. மனிதன் தன் நீதிமானே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பிரமாணம் வந்த பிறகு பிரமாணத்தின்படி நடக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிருச்சு? தான் பாவின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி பாவத்தை பத்தி எண்ணமே அவனுக்கு இல்லை. அவனுக்கு எண்ணமே இல்லைன்றனால பாவம் அவனை விட்டு வைக்கவே இல்லை. அது மரணத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பிரமாணம் வந்த உடனே பாவத்தை குறித்து என்ன அவனுக்கு வந்துச்சு? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் தாம் பாவின்ற எண்ணமே மக்களுக்கு இல்லை. அந்த எண்ணமே இல்லைன்றனால பாவம் அவனை விட்டு வைக்கவே இல்லை. எல்லாருக்கும் மரணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சைலண்ட் கில்லர். பிரமாணம் வந்த உடனே எல்லாருக்கும் தான் பாவின்னு தெரிஞ்சிருச்சு. பாவின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி மரணம் 900 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சு. இவனுக்கு என்னைக்கு பாவின்னு தெரிஞ்சிருச்சோ, தெரிஞ்ச உடனே மரணம் 80 வருஷத்துல வந்துருச்சு. ஸோ நியாயப்பிரமாணத்தோட வேலை தூரமாக வரப்போற மரணத்தை கட் ஷாட் பண்ணி கையில் கொடுத்துச்சு. வாசிங்க முந்தின வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். வாஸ்தவ வசனமா? முந்தின வசனம் சொன்னேன். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பாவம் எண்ணப்பட மாட்டாதுமா. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால்
பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஓகே, அடுத்து அப்படி இருந்தும் ஆ. மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவத்தை எண்ணாமல் இருந்தாலும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களுக்கு என்ன செஞ்சு வந்துச்சு. ஸோ நல்லா கவனிங்க, ஆதாம் பாவம் செய்கிறான், மரணம் ஆதாமுக்கு வருகிறது. அடுத்து பிள்ளையா பிறக்கிற எவனும் பாவம் செய்யலை, ஆதாம் மீறுதல் கொப்பா பாவம் செய்யலை, ஆனாலும் அந்த மரணம் என்ன செய்யுது, பிள்ளைகளுக்கு வருகிறது. இடையில மோசே வராரு, வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இந்த மரணம் என்ன செஞ்சிருச்சு, அக்ரிவேட் ஆயிடுச்சு. ரொம்ப அதனுடைய விளைவுகள் அதிகமாகி 70 வருஷம் 80 வருஷத்தில் சாக ஆரம்பிக்கிறாங்க மக்கள். இதற்கு பிற்பாடு இயேசு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. பாவத்தையும் மீறுதலையும் சேர்த்து சிலுவையில் மன்னிக்கிறாரு. சிலுவையில் எதை மன்னிக்கிறாரு? பாவம் யார் செஞ்சது? ஆதாம் செஞ்சது. மீறுதல் யார் செஞ்சது? நம்ம செஞ்சோம். மோசேயுடைய நியாயப்பிரமாணம் வந்த பிறகு மீறுதல். இதை எடுக்காதப்பா அப்படின்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பையன்ட்ட உடனே என்ன செய்வான், அதை எடுக்கிறான். எடுக்காதன்னு சொன்ன பிறகு எடுக்கிறானே, அதுக்கு பேர் என்ன? மீறுதல். ஆனா எடுன்னு சொல்லி இவனுக்குள்ள ஒன்று சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன? பாவம். இந்த மீறுதலை இவன் செய்யறான். ஆனா இந்த மீறுதலுக்கு உள்ள ஒரு சக்தியை ஆதாம் கொடுத்துட்டு போனான். அது என்ன சொல்லுங்க? பாவம். சோ பாவமே எல்லா மீறுதலுக்கு காரணமாய் இருக்கிறது. மீறுதலை கூட நான் ஸ்டாப் பண்ணிடலாம் சார், ஆனா பாவத்தை என்னால எடுக்க முடியாது. ஆனா சிலுவையிலே தேவன் இந்த மீறுதல்களையும் அழித்தார், பாவத்தையும் அழித்தார். பாவம் என்று வரும்போது சிங்குலர்லாம் வருது. அதனால பைபிள் சொல்லி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவங்களை அல்ல, பாவத்தை. என்ன பாவம்? ஆதாம் தவறு செய்ததினாலே நம் எல்லோருக்குள்ளும் நுழைந்து கீழ்ப்படியாமை கொடுத்த அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இயேசு இருந்தார். சோ எரியறத புடுங்கிட்டீங்கன்னா கொதிக்கிறது சொல்லுங்க சார் அடங்கிரும். அப்ப ஆதாமின் பாவத்தை எனக்குள்ளந்து தேவன் வெளியேற்றும் போது என் மீறுதல்கள் மறைய ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.